ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சந்தோஷ் மணி அகாடமிலேருந்து தமிழ் புக் காம்போ வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த புக்குடைய ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழுக்காக இப்போ இருக்க நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழ் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி ஒரு புக்கும், கொஷின் பேங்க் இருக்க மாதிரி ஒரு 2 புக்கும் சேர்த்து 3 புக்காக காம்போவில் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த புக் ஒன்று எப்படி இருக்குது, என்ன மாதிரி எடுத்திருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி தமிழுக்கு இருக்க புக்கை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கொஷின் பேங்க் புக்கை வந்து தனியாக வீடியோ கொடுக்குறேன். ரெண்டும் ஒரே வீடியோவில் கொடுத்தா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகும். ஸோ அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்டடான 2025 உடைய சிலபஸ் தான் இது. இதில் என்னென்ன கவர் ஆகிருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நியூ புக், ஓல்டு புக்கு, 2003 வந்த புக்கோட எடிஷன் எல்லாமே சேர்த்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே இந்த புக்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கு ஓவராலாக எப்படி இருக்குது, வர்த்தா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் மணி அகாடமியோட வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே புக்கோடைய பேக் சைடில் கொடுத்துருந்தாங்க. ஸோ புக்கோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ இதுதான். ஸோ புக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா பொது தமிழுக்காக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. குரூப் 4 அண்ட் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும். குரூப் 2க்கு இங்கிலீஷ் எய்தர் ஆப்ஷன் இருக்குது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் கம்பல்சரி எழுதி தான் ஆகணும். ஸோ இந்த புக்கு குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு படிக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 தான் இதோடைய முதல் பதிப்பு ரெடி பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 572 பேஜஸ் இருக்குது. ஃபவுண்டர் ஆஃப் அ புக் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே திருவள்ளுவருடைய ஒரு திருக்குறளும் திருவள்ளுவர் ஃபோட்டோவுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. மெயின் திங்கே அதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் சிலபஸை கொடுத்துருக்காங்க. சிலபஸை ஸ்பிட் பண்ணி அதோடைய பேஜ் நம்பர்ஸுமே நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த புக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம நிறைய புக்ஸ் பார்த்துருப்போம். எல்லாமே ஓவராலாக பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு புக்கு தான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம படிக்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம கண்ணுக்குமே நல்லா இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் எப்போ பார்த்தாலும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லேயே படிக்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த புக்கு வந்து கலரில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இலக்கணம்ல வந்து பிரித்தெழுதுக தான் வரும். அதோடைய பேஸ் வந்து புணர்ச்சி. ஸோ அந்த புணர்ச்சியை தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ஸ்பெஷல் என்னன்னா புக்கில் இருக்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாமல் அந்த டாப்பிக்கு என்ன தேவையோ அதை வந்து பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பிரித்தெழுதுக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 6th என்னென்ன பிரித்தெழுதுக இருக்கோ அதை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்புறமா 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக 6th to 12th ஃபர்ஸ்ட் நியூ புக்கில் கவர் ஆகிறது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6th to 12th ஓல்டு புக்கில் கவர் ஆகிறது இருக்கும். மொத்தமாக எல்லாமே ஒன்றாவே கொடுக்காம தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காதனால நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் படிக்கிறோம், இது எங்கேருந்து இருக்குங்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது முடிஞ்ச உடனேவே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபுல்லாக கொடுக்கல, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொஞ்சம் சிலது மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தா தான் நமக்கு எப்படி கேட்பாங்கங்கிற ஒரு ஐடியாவே நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஒரு டாப்பிக்குமே வந்து இப்படி தான் கவர் ஆகுது. ரொம்ப நீட்டாக புக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கச்சாமுச்சான்னு இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. அந்த டாபிக் கீழே என்ன தேவையோ, என்ன பாயிண்ட்ஸ் நம்ம படிக்கணுமோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருமே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஒரு டாபிக் முடிக்க கொஷின்ஸ்லாம் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத ஒரு ஐடியாவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு யூனிட்டுமே இப்படி தான் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் திருக்குறள் பாட்டு எப்படி கவர் பண்ணியிருக்காங்கிறத காட்டுறேன். திருக்குறள் வந்து இப்போ இருக்க அப்டேட்டட் சிலபஸில் 20 அதிகாரங்கள் இருக்குது. ஸோ எல்லா அதிகாரமே புக்கில் கொஞ்சம் கொஞ்சம் கவர் ஆகும். ஸோ இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா திருக்குறள் சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க. திருக்குறள், திருவள்ளுவர் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருக்குறள் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒழுக்கமுடைமை அப்படின்னா ஒரு திருக்குறள் இருக்கும், அதுக்கு கீழே பொருள், அப்புறமா அதோடைய சொற்பொருளும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அதிகாரமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு மைனஸ்னால் இவங்க வந்து அணி மட்டும் சேர்க்கலை, அது மட்டும் சேர்க்காம இருக்குது. புக்கில் பார்க்கும்போது வந்து ஒரு திருக்குறளுக்கு அணிகள் இருக்கும். ஸோ அந்த அணிகளுமே நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இதில் ஒரு மைனஸாக இருக்குது. திருக்குறள் பார்ட் பொறுத்த வரைக்கும் இவங்க இப்படி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஓரல் தோர்மொழியிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓரல் தோர்மொழி பொறுத்த வரைக்கும் நம்ம 42 தான் ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ராவும் இருக்க மாதிரி இவங்க கொடுத்துருந்தாங்க. இலக்கியம்
இலக்கியம் பார்ட் பொறுத்த வரைக்கும் அதுவுமே புக்கில் எங்கே கவர் ஆகுதோ அதெல்லாம் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பாயிண்ட்ஸுமே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் தெரியலனா கூட இந்த புக்ஸை பார்க்கும்போது நமக்கு சில பாயிண்ட்ஸ் கேதர் ஆகும். ஸோ நல்லாவே இருக்குது. ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணாமல் அந்த டாபிக்கு கீழே நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இலக்கியம் பொறுத்த வரைக்கும் அந்த பாடல்களும் இருக்குது. இப்போ நாலடியார்னா அது எங்கெங்கே கவர் ஆகுதோ அதனுடைய பாடல்கள், பொருள், சொற்பொருள் எல்லாமே தான் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஓவரால் நீட்டாக தான் இருக்குது. ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த புக் இருக்குது. இந்த 7 யூனிட்டுமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இந்த உரைநடை பார்ட் பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தான் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸை தொகுத்து கீ பாயிண்ட்ஸ் மாதிரி ஒன்றா அப்படியே அழகாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷராக இருந்து படிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி பார்க்கவும் நல்லாயிருக்கும் புக்கு. பக்கத்துலேயே ஒரு டாபிக் பக்கத்துலேயே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த புக் வந்து சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. ப்ளூ, பிளாக் வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பிளாக்காக இல்லாமல் அங்கங்கே ப்ளூ கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸ்கூல் புக் படிக்கிற ஒரு எஃபெக்டில் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 563 பேஜஸ் வந்து கவர் ஆகுது. லாஸ்ட்டில் ஒரு எம்டி பேஜுமே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த புக் இப்படி தான் இருக்குது. இப்போ இருக்க அப்டேட் பண்ண சிலபஸில் 7 யூனிட்டுமே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்குது. பேப்பர் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. இந்த புக்கோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா புக்கோடைய ஃப்ரண்ட்டில் 615 கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் 600 இருக்கும், ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு வரும். சாரி, 550 இருக்கும் ப்ளஸ் ஷிப்பிங் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 600 டோட்டலாக வரும். இது வந்து காம்போவாக இருக்குது. இந்த தமிழ் வந்து புக்கு ப்ளஸ் வந்து வினா வங்கி அதுவுமே சேர்த்து காம்போவாக இருக்குது. ஸோ வினா வங்கியோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஜேடி புக்கு தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கினது ஜேடி புக்கு தான். அதுவுமே ரிவிஷனுக்காக தான் வாங்கியிருந்தேன். இப்போ என் கையில் சந்தோஷ்மணியோட புக்குமே இருக்குது. இந்த 2 புக்கும் சேர்த்த மாதிரி கம்பேரிசன் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கம்பேரிசன் வீடியோ போடுறேன். நீங்கள் தமிழுக்காக என்ன புக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ என்ன புக்கில் கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி போகுதுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நியூவாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ஜேடி புக் தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போது இந்த சந்தோஷ் அகாடமியோட புக் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி தான் நான் படிக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ கரண்ட்டாக என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஷோபா அகாடமியோடைய உயிர்நாடி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற ஷெடியூல் படி ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்ஸ் கொடுப்பாங்க தமிழில், அதை தான் படிக்கிறேன். ஸோ என்கிட்ட ஸ்கூல் புக்ஸுமே அவைலபிள் இருக்குது. 6 to 12 வந்து நியூ புக், ஓல்டு புக் எல்லாமே வச்சுருக்கேன். ஸ்கூல் புக்லையுமே ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் கரண்ட்டாக சிலபஸ் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கிஷோபா அகாடமி பிளான் ஃபாலோ பண்ணி. ஸோ அதனால எனக்கு ஸ்கூல் புக்ஸை படிச்சுட்டேன். ரிவிஷன் பண்ணுறதுக்காக ஒரு புக் வேணுங்கிறதுனால புக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் தமிழுக்காக. ஸோ இந்த புக்கோடைய ரிவ்யூ இவ்வளோ தான். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சந்தோஷ்மணி அகாடமியோட கொஷின் பேங்க் புக்கோடைய ரிவ்யூஸை நான் கொடுத்துட்றேன். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.